ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காக்கட்டான் பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கேயும் கொஞ்சம் பூத்துருக்கு பாருங்க. கொஞ்சம் அந்த கிளை ரொம்ப பெருசாக போனதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் பூ இருக்கா, மொட்டும் நிறைய வச்சுருக்கு. அதுக்கு பிறகு என்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாமா? எப்பவும் போல் அந்த ரோஸ் அரைக்குறையாக பூத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இது அந்த 150 ரூபா கொடுத்து வாங்கின ரோஸ். பார்க்க நல்ல கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர். இது இல்லாமல் எப்பவும் போல் நம்ம பன்னீர் ரோஸ், மெயினாக அந்த பன்னீர் ரோஸ் காமிக்கிறதுக்கு தான் வீடியோ எடுத்து. இது எத்தனை நேரம் பார்த்தாலும் சலிக்காதுங்க. எவ்வளோ அழகு பாருங்கள். அதில் பொட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. கொத்து கொத்தாக பூக்கிறது இந்த பன்னீர் ரோஸ் தான். 3 பூ சூப்பராக இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்க. அது டெய்லி ஒரு 2 பூ டெய்லி இது பூத்துருது நம்மளுக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய அடுக்கு சங்கு புஷ்பம் நிறைய பூ பூத்து கிடக்கு பாருங்க. இதுதான் சீசன் போல், அதனால் இந்த சங்கு புஷ்பம் பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்க. இதில் ரொம்ப விதை வந்த மாதிரியே இல்லை. இதெல்லாம் ஒத்த அடுக்கு. இந்த ஒத்த அடுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய விதை வந்துடுது. இதில் இன்னும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு விதை அந்த காய் வரவே இல்லை. ரொம்ப ரேராக தான் காய்க்குமோ என்னமோ தெரில, காய் வருமோ என்னமோ தெரில. இந்த இருங்க எவ்வளோ பூ பாருங்க. இது இல்லாமல் அந்த ஒத்த அடுக்கு இங்கே கொஞ்சம் இருக்குது. இதில் ஒரு தொட்டியில் இருக்குல்ல, அதுலேயும் நிறைய பூ பூத்துருக்கு. எல்லாமே சீசன் நினைக்கிறேன். இந்த மழை நேரம் தான் இது நல்ல பூ பூக்கும்போது. இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள். இந்த விதை நிறைய விதை இருக்கும். இதுலேயுமே பார்த்திங்கன்னா இது அப்படியே கொடி மாதிரி கீழே பாருங்கள் எவ்வளோ விதை வருது. இது எல்லாம் அப்படியே உதிர்ந்து அதுலேயே எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கு, இங்கெல்லாம் முளைக்குது பாருங்க. இவ்வளோந்தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்கள்.